Hello everyone, welcome to our channel Happy Parenting Happy Life. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் பேபி கார் டிப்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். பேபி ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அண்ட் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேபியோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும், க்ரோத் நல்லா இருக்கணும் அண்ட் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சாப்பிடணும் கர்ப்பமாக இருக்கும்போது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஓட்ஸ். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக ஓட்ஸ், இளம் சூடான ஓட்ஸ் கஞ்சியாகவோ இல்லை ஏதோ ஒன்று ஓட்ஸ் உப்புமா அண்ட் ஓட்ஸ் தோசை அது மாதிரி ஒரு லைட்டான வார்மில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களா, நம்மளோட பாடியோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. ஆக்சுவலி மார்னிங் சிக்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைமில் நார்மலான ஒன்று. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்னிங் சிக்னஸ் குறைச்சி நம்மளோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா எக் எல்லாத்துக்குமே தெரியும், ஹை ப்ரோட்டீனுங்க. ஸோ இது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்கு நம்ம ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஃபுட்டில் ஒன்றுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸில் மில்க்கு, தயிர் இது எல்லாமே சேருங்க. இது பார்த்திங்கன்னா இதில் ரிச் கால்சியம் ஃபுட்னு சொல்லலாம். ஸோ எல்லா டைரி ஃபுட்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பால், தயிர், எக்கட்ஸ் இது மாதிரி நிறையா கால்சியம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பேபியோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும், பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் விட்டமின் சி, ஃபைபர் அண்ட் வாட்டர் கண்டென்ட் இதில் 90% இருக்குதுங்க. ஸோ நம்ம ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு வாட்டர் நிறையா இன்டேக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறையா வாட்டர் நம்ம குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆரஞ்சு, தர்பூசணி பழம் இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. அண்ட் ஆரஞ்சில் விட்டமின் சி, ஃபைபர் எல்லாம் நிறையவே இருக்குது. ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே இது சால்வ் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசலைக்கீரை எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ப்ரெக்னென்சி டைமில் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இது நம்ம எடுத்துக்க வேண்டிய கீரைகளை முக்கியமான ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், விட்டமின் ஏ, சி, ஃபைபர், அயன், ஃபோலிக் நிறையவே இருக்குதுங்க. நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் முக்கியமான சத்துக்கள் ஒன்று அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட்டு. ஸோ இது இதில் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட டயட்டில் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பனானாவில் பொட்டாசியம் நிறையா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பனானா நம்மளுக்கு ஈஸி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனையை தீக்குங்க. ஸோ கண்டிப்பாக பனானா உங்களோட டயட்டில் டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது கேரட் விட்டமின் ஏ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஹை ஃபைபர் ஃபுட்டு. பேபியோட ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐஸு, போன் இதெல்லாம் நல்லபடியாக டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக கேரட் உங்களோட டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஜூஸாவோ, பொரியலாவோ இல்லை சேலடாவோ பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவகோடாவில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சியுமே நிறையா இருக்குதுங்க. இந்த ஃபுட்டு நீங்கள் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா மக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, காப்பர், செலனியம், ஜிங்க் நிறையவே இருக்குங்க. ஸோ டேட்ஸு, வால்நட்ஸு, ஆல்மண்டு, பிஸ்தாஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த வால்நட்ஸு அண்ட் பாதாம், பிஸ்தாவில் ஒமேகா 3 நிறையவே இருக்குதுங்க. இந்த ஒமேகா 3 பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த நட்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து ப்ராக்கலியில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் நம்ம முக்கியமாக சாப்பிட வேண்டிய ஒரு காய்கறியில் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராக்கலி. இது
வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. அது இந்த ப்ரெக்னன்சி டைமில் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர், விட்டமின் சி அப்படி நிறையா சத்துக்கள் வந்துட்டு இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் லோ மெர்க்குரி கண்டென்ட் பார்த்து எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஃபிஷ் வந்துட்டு ஹை மெர்க்குரியாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சால்மன் மீன் அது மாதிரிலாம் லோ மெர்க்குரியில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஃபிஷ் வந்துட்டு பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு, பேபியோட ஐஸு, அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ரொம்ப சத்தான ஃபுட்டும் கூட. அதே மாதிரி சிக்கன் வந்துட்டு ப்ராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டுக்கோழி கிடைக்கும் இல்லைங்களா, அது மாதிரி நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. சிக்கனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா ப்ரோட்டீன் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ஒரு தடவை வந்துட்டு இந்த சிக்கன் டயட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களோட டயட்டில். அடுத்து ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி செர்ரி பழம், அதே மாதிரி மாதுளம்பழம், வாட்டர்மெலன், சீதாப்பழம், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் அண்டு கிவி, கொய்யாப்பழம், பனானா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு கொய்யாப்பழத்தில் வந்துட்டு காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொட்டையோடு சாப்பிட்றப்ப சில பேர்த்துக்கு வந்துட்டு வயிறு வலி உண்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே எவ்ரி ஒன், இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.